இந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான இந்த யாத்திரையில முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கெடுப்பதன் மூலமாக எந்த பயனும் இல்ல அப்படின்னு எல்முருகன் சொல்றாரு. ஏன் சார் இவ்வளவு கதறீங்க? அப்புறம் பயன் இல்லைல்ல, எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாதுல்ல, கம்முன்னு இருந்துருங்க. ஏன் இவ்வளவு அங்கலாய்க்கிறீங்க? இப்ப திருப்பதி நாராயணனும் அண்ணாமலையும் என்ன சொல்றாங்க? அங்க போய் சனாதானத்தை பத்தி பேசுவீங்களா? பீகாரிகளை கக்கூஸ் கழுவுறாங்கன்னு சொன்னீங்களே, கழிப்பறை கழுவுபவர்கள்னு சொன்னீங்களே, அதை அங்க போய் சொன்னீங்க. அவரு போறதுதான் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத. அப்புறம் எதுக்காக நீங்க அந்த செய்தியை பெரிய செய்தியாக பேசிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு தெரியுது, முதலமைச்சரினுடைய இந்த பயணம் என்பது தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்துகிற நடவடிக்கைக்கு கூடுதல் வலு சேர்க்குது. தேர்தல் ஆணையத்தை பாழ்படுத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகத்திரையை கிழித்து தொங்க விடுகிற நடவடிக்கைக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது. எனவேதான் உங்களுக்கு இந்த எரிச்சல் வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், எத்தனையோ தலைவர்கள் இந்தியா முழுமைக்கும் இருக்கிறாங்க இல்லையா? மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், சரத்பவார், இப்படி எத்தனையோ தலைவர்கள், அகிலேஷ் உட்பட. ஆனா எந்த தலைவர்களும் ஆதரவு குரல் எழுப்புவதற்கு முன்பே இந்த விவகாரத்தில் முதல் குரலை எழுப்பியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். எப்போதுமே தமிழ்நாடு தான் முதல் எச்சரிக்கை மணியை அடிக்கிறீங்க, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த விவகாரம்னு இல்ல, வக்பு சீர்திருத்த மசோதா என்று சொன்னவுடன் முதல் எச்சரிக்கை மணியை அடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழ்நாடு தான் முந்தி நின்ற மாநிலம். இதே போன்றுதான் சிஏஏ, புதிய குடியுரிமை சட்டம் வருவதற்கு முன்பே அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது, இப்படி ஒரு விவாதம் நடக்க போகிறது என்று தெரிந்த உடனேயே அதை ஆரம்ப நிலையிலேயே எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான், தமிழ்நாடு தான். இப்படி எண்ணற்ற செய்திகளை சொல்ல முடியும். இப்ப முதலமைச்சரினுடைய இந்த பீகார் பயணம் என்பது கூடுதல் வலு சேர்த்துருச்சுன்னா சொல்ல மாட்டேன், இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டுன்னு சொல்லுவேன். முதலமைச்சர் இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னாரு, பீகார்னாலே லாலு பிரசாத் யாதவ் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு, ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய போராட்ட களங்கள் என் நினைவுக்கு வருதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு புரியுதா முதலமைச்சருடைய பயணம் ஏன் பாஜக காரனுக்கு எரிச்சல் உண்டாக்குதுன்னு? நீ யாருன்றத பீகாருக்கு சென்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்.